எல்லாத்தையும் உடஞ்சி பொண்ணுலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம்ல அதெல்லாம் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் என்னோட வேலை. ஸோ எல்லாமே பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னர்லாம் நான் முன்னாடியே ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து பைசஸ்லாம் வந்து கொட்டி வைக்க போகிறேன். ஐ மீன் அது எல்லாமே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், வச்சக்கல்ல, வேர்க்கல்ல, இது மாதிரி இருக்கோம்ல பருப்பு வகைகள் எல்லாமே இதில் தான் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். எல்லாமே கிட்ட வச்சுக்க போகிறேன் அந்த ரேக்கில். அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ செல்ஃப்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு டைமும் யூஸ் பண்ணுறதும் ரிஸ்க்கு. ஸோ அதனால் பக்கத்துலேயே வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் நம்ம ஷெல்ஃபில். ஸோ பழைய பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா சில்வர் பாத்திரம் என்கிட்ட கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கே மறந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த கண்டெய்னர்ஸ் கிளாஸில் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6+6 12 வாங்கியிருந்தேன். 600 ml. அப்புறம் 1000 ml வந்து 6 வாங்கியிருந்தேன். 300 ml 6 வாங்கியிருந்தேன். டோட்டலாக வந்து 24 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ண போகிறோம். அண்ட் தென் வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். என்னோட டாஸ்க் இதுதான். இது எத்தனை நாள் போகும்னு தெரியல. பட் என்னோட கணக்கு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் பவர் கொடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டக்குன்னு போடுவேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி பக்குவமாக எடுத்து வச்சிடலாம். நினைக்கும் போதே பயமாக இருக்குது. ஆசையில் வாங்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம உடைக்காமல் பார்த்துக்கிறது தான் நம்மளோட பெரிய கோலு. ஸோ ஒன்று உடைச்சாலும் ஐயோ நம்ம செட்டாக வாங்கியிருக்கோம்ல, ஒன்று உடைச்சாலும் என்ன 6ல் 5 தான் இருக்குது, ஒன்று மிஸ் ஆகுதே, இன்னொன்று வாங்குவோமா அப்படின்னு தோணும் எனக்கெல்லாம். சூரிய இதை கேட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோதான், தோணும் மூக்கு படைப்பாந்து அப்படி தான் தோணும்னு சொல்லி ஓட்டிட்டு வந்துருப்பாங்க. ஸோ நம்ம உடைக்கக்கூடாது. சரி, அவங்க சொல்லும் போதே வாங்கும் போதே சொன்னாங்க, நீலாம் எங்கே பார்த்துக்க போகிற, பாட்டிலை உடச்சிட்டு பாட்டிலாக உடஞ்சிச்சின்னு சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எப்படியாச்சும் இதை வந்து ஒரு 2 இயர்ஸ் காப்பாற்றி கொண்டு போயிடணும். ஸோ வாங்க பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததை கழுவ ஆரம்பிப்போம். ஒன்று அடுக்கும் போது பகீருன்னு இருந்துச்சு. ஐயோ பொறுமை உடச்சிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இல்லை கொஞ்சம் நான் தள்ளி விட்டேன். ஆனால் உடையில அது நான் சூர்யாகிட்டே சொல்லலை. எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதெல்லாமே ஸ்டீல் தான். ஸோ இதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. இது பாட்டிலு. ஸோ நம்ம இதை பொறுமையாக தான் கழுவி வைக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரம்முக்கு பட்டம் பாருங்கள், ஒரு பாடுபட்டேன். இதை எடுத்துகிட்டு போய் பின்னாடி கழுவி இருக்கலாம். அங்கே கழுவுறதுக்கு சோம்பேத்தனப்பட்டுட்டு இங்கே தான் கழுவுன்னு பாருங்க. முன்னாடியே சொன்னேன்னா போய் அங்கே கழுவிருக்கலாமான்னு சொன்னான். இரு நான் கழுவி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி எப்படியோ கழுவி வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி வச்சிட போகிறேன். ஏன்னா இப்போ டைம் வந்து ரொம்ப ஈவினிங் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஜெஷு பார்த்துக்கணும். ஸோ டைம் இருக்காது ரீஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம நாளைக்கு வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுத்து